திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கையில் 100 கோடி ரூபாய் வரை திருடி சொத்துக்கள் வாங்கி குவித்த வழக்கை மீண்டும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 2003ஆம் ஆண்டு பெரிய ஜீயர் மடம் சார்பில் கண்காணிப்பு பணியாளராக பணியாற்றி வந்த கோவையைச் சேர்ந்த ரவிக்குமார் முறைகேட்டில் ஈடுபட்டு 100 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் வாங்கி குவித்தார். இதனை கண்டுபிடித்த தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு திருப்பதி லோக் ஆயுக்தாவிற்கு மாற்றப்பட்டது. அப்போது ஒரு பங்கு சொத்தை ரவிக்குமார் கோயிலுக்கு எழுதி கொடுப்பது என சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்டது. இந்த விவகாரம் வெளிவர காரணமாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ரவிக்குமார் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணியில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாஜக முக்கியஸ்தரும் தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினருமான பானு பிரகாஷ் ரெட்டி தேவஸ்தான நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.